இப்போ வந்து நம்ம பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு தவா வச்சு அதில் ஆயில் போட்டு அதில் வெங்காயம் போடுங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். வெங்காயம் போடணும், அதை நல்லா வதக்கணுன்ட்டுலாம் இல்லை. அது கூடயே வந்து பாவக்காய் நான் நல்லா கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு போட்டுருங்க. வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தவாறு வெறும் மிளகாத்தூள் போட்டுருங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது இது மட்டும்தான், அவ்வளோதான். இதை வந்து போட்டு நல்லா கொஞ்ச நேரம் பரட்டி விட்டுட்டு எல்லாம் உப்பு மசாலா எல்லாம் நல்லா அந்த பாவக்காவோடு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடணும். இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இதை நம்ம நல்லா ட்ரையாக ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடிடணும். மூடிட்டோம்னா அது அப்படியே அந்த ஹீட்லேயே அப்படியே வெந்துகிட்டே இருக்கும். மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விடணும். அப்படியே அந்த ஹீட்லேயே இது இப்படியே வெந்துடும். இப்போ கீரை கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம சிறுபருப்பு ஒரு 50 கிராம்ஸ் வந்து சிறுபருப்பு போட்டுக்கோங்க. தண்டிக்கீரை தான் நான் இப்போ வந்து கூட்டு பண்ண போகிறேன். தண்டிக்கீரை வந்து ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. நான் இப்போ எல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி டிஷ்ஷஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கீரை தண்டிக்கீரையோட தண்டு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னு கீரை தண்டு ரெண்டுமே நான் அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். சிறுபருப்பு கூட இந்த கீரையை போட்டுக்கோங்க. அது கூட வந்து ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகாய், தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட்டு வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு அந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வேக வச்சிடணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு குக்கர்லலாம் வேக வைக்க வேணாம். எதுக்குன்னா இது வந்து சிறு பருப்புன்றதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இதை சும்மா ஒரு கடாயில் வச்சு ஒரு பாத்திரம் போட்டு மூடிட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாவக்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சிம்மில் வச்சோம், நம்ம தண்ணியெல்லாம் கூட ஊற்றலை. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துடும், ட்ரை ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், அவ்வளோவா கசப்பு கூட இருக்காது. இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நிறைய இனிப்பெல்லாம் சாப்பிடுவாங்க. வயிற்றில் ஏதாவது பூச்சி இருந்தால் கூட இது சாப்பிட்டா சரியாயிடும். நம்ம பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு, பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா பக்கோடா நல்லாயிருக்கும். அது கூட வந்து கொஞ்சம் பூண்டு இடித்து கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் கீ வேணால் கூட போட்டுக்கலாம், நான் பட்டர் போடுறேன். கொஞ்சம் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து தான் பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க.
வாவ், நம்ம பக்கோடா பண்ண போகிறோம். ஸோ பக்கோடா வந்து எண்ணெயில் போட்டாச்சு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். வெரி யம்மி டேஸ்டி கிறிஸ்பி பக்கோடா. இப்போ வந்து தாளிக்கு போகிறோம். அதுக்கு வந்து கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, சின்ன ஸ்பூன் தான். அது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அது கூட காஞ்ச மிளகாய் சொல்லி போட்டுக்கோங்க. அந்த மிளகாய் போட்டு அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பருப்பில் தான் செய்கிறோம் கூட்டு, அதனால் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் ஆயிலே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை கீரை வேக வச்சு போட்டுக்கணும். இப்போ கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் வேணால் நீங்கள் திரும்பி போட்டுக்கலாம். நான் தேங்காய்லாம் போட மாட்டேன். நீங்கள் தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.